வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. மீனராசி. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ராசியுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி அங்கே தான் குரு ஆட்சியில் இருப்பார், அங்கே தான் சுக்கிரனும் உச்சமடையும். அதாவது இந்த குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல 2 சுபர்கள் பலம் அடைகிறாங்க அப்படின்னு சொன்னால் மீனம் தான். ஆனால் மீனம் எடுத்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கே கடைசி ராசி. அங்கே தான் அயன சயன போஜன மோட்சக்காரகா, வாழ்க்கையில் எல்லா விதமான சுக போகங்களை அனுபவித்து மோட்சமடைய வைக்கக்கூடிய ஒரு ராசியில் குருவும் வராது, சுக்கிரனும் வராது. சுக்கிரன் என்ன கொடுப்பாரு, அங்கே குரு என்ன கொடுப்பாரு, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களையும் கொடுப்பார். அது எல்லாத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுப்பார். ஏன் ஞானத்தை கொடுப்பாருன்னா, இது எதுவுமே நிலை கிடையாது. உன் வயதுக்கு நீ ஒன்று அனுபவிக்கிற, உன் வாழ்க்கையில் வசதிக்கு ஒன்று அனுபவிக்கிற, உன் தேவைக்கு ஒன்று அனுபவிக்கிற, உன்னுடைய விருப்பத்துக்கு ஒன்று அனுபவிக்கிற, உன் சூழ்நிலைக்கு நீ ஒன்று அனுபவிக்கிற. ஆனால் கடைசியில் எல்லாமே உன்னை விட்டு போயிடுன்றது தான் அந்த மீனத்துடைய ஒரு தத்துவ தன்மை. அதே இடத்துல குரு ஆட்சியில் வருவார். பணம் இருக்கும், வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், ஆனால் இதுலேயுமே நாட்டத்தை கொண்டு வராது. ஒரு மீமாம்ச வாழ்க்கை, ஒரு இல்லற துறவி மாதிரி ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்துடும். அப்போது இந்த மீனமில் ஒரு பக்கம் குரு, ஒரு பக்கம் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு பலமான ராசியாக இருந்தாலும் கூட நீங்கள் வெல்த்தியாக இருப்பீங்களான்றது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு 2 பேருமே சுக்கிரனும் உங்களுக்கு உச்சமாக இருந்து அந்த பக்கம் குருவும் ஆட்சியிலே இருக்கிறாரு கூட வச்சுங்க. அப்போ கூட அந்த பணம் நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுருப்பீங்களா? வச்சுருக்க முடியாது. மீனம் என்னென்னா, அவங்களுடைய அடுத்த தலைமுறையோ அல்லது அவங்களுடைய 3வது தலைமுறையோ அவர்கள் சேர்த்து வைத்த பணம் சொத்து எல்லாத்தையும் ஒரு காலத்தில் அதை ஒன்று விற்பாங்க, இல்லை அதை டிரான்ஸ்ஃபர் வேறு யாருக்காவது கை மாறும். அது மீனத்துடைய தன்மை, அந்த ராசியுடைய தன்மை. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் மீனமில் பிறக்கக்கூடிய ராசியுடையவர்கள் அவர்களே நிறைய பேருக்கு எல்லாத்தையும் கொடுத்து மறையக்கூடிய யோகத்தை அடைகிறாங்க. இதெல்லாம் அந்த மீனத்துக்கு உண்டு. அந்த ராசியுடைய தன்மை அப்படி இருக்குது. சரி, இப்போ வெல்த்தியாக இருப்பீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்குது? ஒன்றும் ரொம்ப சிம்பிள். குரு உங்களுக்கு எதிர் இந்த 1st ஹவுஸ் ஆர் 10th ஹவுஸ் ஆர் 5th ஹவுஸ், இந்த 3 இடத்துல இருந்துட்டாருன்னா நீங்கள் கண்டிப்பாக வசதியாக ஆகிடுவீங்க, அதில் டவுட்டே இல்லை. 2வது கன்ஃபர்மேஷன்னா, மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் டூல், சப்போர்ட்டிங் பிளானட் அப்படின்னு பார்த்தாலே அது செவ்வாய் வரணும். ஏன்னா செவ்வாய் வராமல் அந்த அந்த ஹாரோஸ்கோப் வேலை செய்யாது. அடுத்தது தான் சுக்கிரன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஈக்குவலாக ரோல் ப்ளே பண்ணும். சுக்கிரன் கொடுத்து வாழ்க்கையில் அனுபவத்தை கொடுக்கறது சுக்கிரன் தான் கொடுக்கும். மீன ராசியில் பிறந்து சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து அவங்க அனுபவம் அமையும். அதாவது நீங்கள் சுகபோகமாக வாழ போகிறீங்களா, இல்லை எல்லாமே கொடுத்துட்டு தியாகி போல வாழ போகிறீங்களா, இல்லை எதுவுமே அனுபவிக்காமல் சும்மா எல்லாம் இருந்தும் நான் அனுபவத்துக்கு எதுவுமே கிடையாதுன்னு வாழ போகிறீங்களான்னு சுக்கிரன் காமிச்சிடும். செவ்வாய் அச்சீவ்மெண்ட். நான் பிறந்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ஒரு ரீச் போகிறேன், நான் ஒரு ஹிட் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என் விருப்பப்படி இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் காமிக்கும். ஸோ இந்த 3 கோள்களை நீங்கள் முக்கியமாக கணிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறக்கும் போது என்னென்னா, அது அந்த லைஃப் கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் நல்லா இன்கம் இருக்கும், மேசிவாக க்ரோ ஆகும். திடீர்னு ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப மந்தமாக போகும், திரும்ப ஒரு 5 இயர்ஸ் நல்லா போகும், இல்லை 10 இயர்ஸ் நல்லா போகும், திரும்ப ஒரு 10 இயர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி நார்மலாக போகும். ஏறும் இறங்கும் சறுக்கும், திரும்ப வரும், திரும்ப எழும்பும், திரும்ப போகும். ஒரு நிலையற்ற தன்மையோடு அந்த ராசி ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு நிலையற்ற தன்மையோடு அப்படி ஏற்ற இறக்கங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். மீனத்துக்காக தான் எப்பவுமே சொல்லுவோம், என்ன பணம் வந்தாலுமே சேமிப்பில் கொஞ்சம் வச்சுட்டே இருங்க. ஏன்னா அடிப்படையில் உங்கள் ராசியே உங்களை விட்டு எல்லாமே கரையிற தன்மையை கொண்டது. அது தண்ணி போல் செலவும், தண்ணி போல் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் கரையை ரெடி ஆகிடும். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டிங்கன்னா, பேக்கப் பண்ணிட்டீங்கன்னா
அது வந்து உங்களை வந்து காப்பாற்றும். இன்னொன்று நான் பார்த்துருக்கேன், இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலுமே தான் பயங்கரமாக உழைச்சி பயங்கரமாக முன்னேறி பயங்கரமாக பணம் சம்பாரிச்சிருந்தாலும் கூட அவங்கள சார்ந்தவங்களுக்கு தான் அதிகமான ஆதாயம் கிடைக்குமே தவிர அவங்களுக்கு ஆதாயங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. தன்னை விட தன்னை சார்ந்தவர்களுக்கு அதிகமான ஆதாயமான பலனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ராசியை நீங்கள் திட்டமிடுங்க. உங்கள் சார்ட்டையும் அப்படியே வெரிஃபை பண்ணி பாருங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜனன ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் வந்து 3 போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு வந்து ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டம் ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக உங்களை வந்து வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் வந்து பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தினம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.